இப்போ கூப்பிடுங்க உங்க புருஷனை நீங்களே கூப்பிடுங்க. வாடா கூப்பிடுறாங்கல்ல. என்ன மரியாதை. ரொம்ப அழகா இருக்கீங்க சார். நீங்க அழகா வந்திருக்கீங்க. உங்க ஹேர் ஸ்டைல் லைட்டா அப்படி ஒரு ஃப்ரிஞ்ச் ஒன்னு விழுது பாத்தீங்களா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. முன்னாடி உங்க சொட்டைய மறைக்க அவனா ட்ரை பண்ணி. எனக்கு சொட்டையெல்லாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. விடுங்க சார், அவங்க ஒரு இதுல பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க 100 நாள், அதை பத்தி சொல்லுங்க சார். இல்ல நான் 100 நாள் உள்ள போகணும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா 70 நாளே வந்தேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். இல்ல என்ன மாதிரியான சந்தோஷங்கள் நீங்க அனுபவிச்சீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்களேன். சண்டை கிடையாது, காலையில் எழுப்பி விடணுங்கிற வேலை கிடையாது, காப்பி போட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நான் ஃப்ரீ பேடாக இருந்தேன். வீட்டில் இருந்திருந்தா அப்படின்னாக்கா வந்துட்டு இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியிருந்தேன். நிறைய அடி வாங்கியிருப்பேன். அடியிலேருந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் தேறி இருக்கு. வெரி குட் வெரி குட். 70 நாளில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்கள் வாழ்க்கையில். ரொம்ப ரொம்ப அதிகம். நான் என்ன சொல்கிறேன், எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு மறுபடியும் அந்த பழைய நிஷா துக்குதுரை லவ் ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நாங்கள் மறுபடியும் இந்த மேடையில் ஃபீல் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஓகே சார், அந்த ஃபீலிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஆடணும் சார். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. இல்ல தெரியாம கேக்குறேன், நைட் வீட்டுக்கு யாருக்கு ஏன் கூட தான் வருங்க. ஒரு மனுஷன் வந்து ஐ லவ் யூனா உடனே ஐ டு லவ் யூ சொல்லிடுவியா? அன்பு ஜெயிக்கும் நம்பறியா நிஷா? போய்ட்டேன்டி நானே. விட்டுருங்கடி என்ன. நான் அன்பு ஜெயிக்கும் நம்புறேன் பிரதர். அன்பு ஜெயிக்கும் ஆரி ஜெயிச்சிட்டா அப்படி கடைசியில. ஆமா நிஷா, நீங்க ஐ லவ் யூ சொல்றீங்களா எப்படி? நான் தான் ஐ லவ் யூ சொல்லணுமா? யா, ஐ லவ் யூ நீங்க உங்க புருஷன் கிட்ட சொல்லணும். ரெடி, ஆக்ஷன், ரோலிங் ஆக்ஷன். எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சிச்சுவேஷன் இது. வருஷம் ஃபுல்லா அந்த ஐ லவ் யூ நான் தான் சொல்றேன். அந்த வாயில இருந்து வருதான்னு பாப்போம். Fasten your seat belts ladies and gentlemen. Okay, ready? ஒரு பூ இன்னொரு பூ கொடுத்து முதல் முறையா நீங்க பாக்குறீங்க. எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதானே? ஒன்னேதான். இந்த பூ வந்து வாடவே வாடாது. அது மாதிரி நம்ம காதலும் வாடவும் வாடாது, ஓடவும் ஓடாது. அது எப்போ நம்ம கூட தான் இருக்கும். அதனால ஐ லவ் யூ தங்கம். சேம் டு யூ. ஐ லவ் யூ. நிஷா, அப்போ நீங்க என்ன லவ் பண்ணலையா? பிகாஸ் ஐ லவ் யூ. சீ மைக்கேல். இவ பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ஈடு என்ன வேற. உங்களுக்கு பிஹைண்ட் வூட்ஸோட ஆஸ்கர் அவார்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ, நான் அதுக்கும் வெயிட் பண்றேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. பிக் பாஸ் அவர்களா வீட்டுக்கார அவர்களா? ஒரு ஆப்ஷன் கிடைச்சா பிக் பாஸா வீட்டுக்காரரா? ஐயோ அம்மா, லைஃப் லாங் இவர் மட்டும் தாமா, வேற யாருமே வேணாமா. இதோட சிறந்த அடிமை வேற யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு ஃபீல் பண்றீங்க? ஆமா, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சப்போர்ட் பண்றது, அவ்வளோ லவ் பண்றது எல்லாமே இவர் தான். ஸோ அதனால இவரை தாண்டி எல்லாம் யாரும் வேணாம். ஃபன்னுக்கு வேணா சும்மா கலாய்ச்சிக்கலாம். அப்படி பார்த்தா ராமர்லாம் எனக்கு 4 எபிசோடுக்கு புருஷனா வந்திருக்காரையா. அதனால அவர் வீட்டில் போய் குடும்பம் நடத்த முடியுமா என்ன? He is my brother. அவரே பாவம் திண்ணையில் தான் படுத்து தூங்குறாரு. அவரையா கோத்து விடுறாரு. ஸோ காமெடி பண்ணி பார்த்தாச்சு, பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்தாச்சு, லவ் பண்ணி பார்த்தாச்சு, டான்ஸ் ஒன்று போட்டுட்டு வேற என்ன எதிர்பார்க்குற பண்ணி அடுத்து? டான்சிங். ஓகே, தட் இஸ் த ப்ரோட்டோகால். நோ, சரி சரி. யா, டான்சிங் ப்ளீஸ். காட்டு பயல கொஞ்சி போடா என்ன ஒரு காணி, மொரட்டு முயல தூக்கி போக வந்த பயடா நீ, கரட்டு காட கிடந்த என்ன திருட்டு முழிக்காரா தொரட்டி போட்டு ஏக்குறடா நீ, திருட்டு பூனை போல என்ன உருட்டி உருட்டி பார்த்து சுருட்ட பாம்பா ஆக்கி புட்ட நீ, என் முந்தியில சொருகி வச்ச சில்லறைய போல நீ, இடுப்பு மடிப்பில் என்ன நம்ம செஞ்சு புட்டு போற நீ.